கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2024ஆம் ஆண்டுக்கான சிறந்த திரைப்படங்களுக்கு மத்திய அரசு விருதுகள் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதுல தமிழ்நாட்டுல சிறந்த நடிகருக்கான தேர்வு வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தனுஷ் சாருக்கு கொடுத்திருந்தாங்க. அது எந்த படத்துக்குன்னு பாத்தீங்கன்னா ராயன் படத்துக்காக. அந்த படம் வந்து ரொம்ப சுமாரான படம் தான். ஆனா அதுல அவரோட நடிப்பு வந்து நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த வருஷமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மையலகன், கருடன், அமரன், மகாராஜா இந்த மாதிரி படங்களும் ரிலீஸ் ஆயிருந்தது. தனுஷோட கருடன் படத்துல சூரி சார் நல்லாவே நடிச்சிருந்தது. அது இல்ல விஷயம். அப்ப அவருக்கு விருது அறிவிச்ச உடனே இங்க இருக்க எல்லாரும் வந்து கழுவி ஊத்த ஆரம்பிச்சாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு சினிமாவை விரும்புறாங்க அப்படிங்கிறது விஜய் சார் வந்து சிஎம் ஆனதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல என்ன விஷயம் அப்படின்னா நம்ம தனுஷ் சார் வந்து நலத்திட்ட உதவிகள் வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரசிகர் மன்றம் சார்பா திருவள்ளூர் ஏற்பாட்டை ஒண்ணு பண்ணியிருந்தாங்க. அதுல ரசிகர் மன்றம் சார்பா ஒரு கொடி ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதுல என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணம் போல் வாழ்வு என்னவே வாழ் அப்படிங்கிற மாதிரி வாசகங்கள் இடம்பெற்றிருந்துச்சு. இந்த நலத்திட்ட உதவிகள் நடத்துற மாநாட்டுல வந்து ஒரு சிலர் வந்து அதை காமிச்சுக்கிட்டு அதை கொடியை தூக்கி பிடிச்சுக்கிட்டு எல்லாம் இருந்தாங்க. அதெல்லாம் இல்ல விஷயம். அதுல நம்ம தனுஷ் சார் என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா அந்த மாநாட்டுல நான் இதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய படங்கள் நடிச்சேன். அந்த படத்துக்குலாம் வந்து எனக்கு விருது கொடுக்கல. ஆனா இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு தமிழனா 3 தேசிய விருதுகள் வந்து வாங்கினது வந்து என்னை பாராட்டாம நீங்க வந்து விமர்சனங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்ப அவரே என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த படம் நல்ல படம் இல்ல மொக்க படம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஏத்துக்கிறாரா என்னன்னு நமக்கு தெரியல. என்னன்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் விஜய் சாரும் நலத்திட்ட உதவி அப்படின்னு தன்னோட ரசிகர் மன்றம் மூலியமா ஆரம்பிச்சு அவருக்கு விழுந்த அடிகள் ஒவ்வொன்றையும் வந்து படிக்கல்களா மாத்தி இப்ப சிஎம் போய் உட்காந்து. இதுல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுஷ் சார் வந்து கொடியை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப சூப்பர் ஸ்டார்ட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ண. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு நடிகனை இன்னொரு நடிகனாலதான் நம்ம வந்து பீட் பண்ண முடியும் அப்படின்னு சில மேலிடங்கள் நடக்குது. நான் மேலிடம் எதுன்னு நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கே புரியும். ஆனா தமிழ்நாட்டுல வந்து தெரிஞ்சுக்கோங்க, விஜய் சாருக்கு இருக்க அந்த மாஸ் பவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு தப்பு கணக்கு தான் போடுறீங்க. ஒரு நிகழ்ச்சியில கூட நம்மளோட சூப்பர் ஸ்டார் என்ன சொல்லியிருந்தாரு, காக்கா வந்து பருந்து என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப காக்கா யாரு பருந்து யாருங்கிறத நிரூபிச்சு காமிச்சாரு நம்மளோட சிஎம் சார். அது மாதிரி நீங்க மேலிடம் வந்து என்னென்னமோ நினைக்குது, ஆனா மக்கள் வந்து வேற மாதிரி நினைக்கிறாங்க. ரொம்ப காமெடியா நினைக்கிறாங்க. நீங்க நலத்திட்ட உதவிகள் வழங்குறதுக்காக தான் நீங்க வந்து இந்த ஃபங்க்ஷன் வச்சீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா இத்தனை வருஷமா அரசியலை உற்று நோக்குற மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் உங்களை பார்த்து சிரிப்பாங்க. சரி, நடக்கிறது என்னவே நடக்குது அப்படிங்கிறத தமிழ்நாட்டுல நம்ம இருந்து பார்ப்போம்.